குடும்ப விஷயத்துக்காக அரசியல் விட்டு விலகி இருக்கீங்க. யார் சொன்னா விலகி? இப்ப இதுக்கு பேர் அரசியலை விட்டு விலகுகின்றீர்களா என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தான் ஒருபோதும் அரசியலை விட்டு விலக மாட்டேன் என முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் தெரிவித்துள்ளார். மீண்டும் இந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு கடல்ல கால் வச்சீங்க அப்படின்னா கடற்கரை மக்களும் கடல்ல கால் வைக்க தெரியும். நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நீங்க கடற்கரைக்கு வரணும். நாங்க பிறந்ததுலேருந்து கடல் தண்ணியும் உப்பு காத்தையும் சுவாசிச்சனாங்க. எந்த இடத்துல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நீங்க இன்ஜினியரை கூட்டு வந்து அளவிடணும். ஜிபிஎஸ் கருவி எக்கோ சவுண்ட்லாம் கொண்டு வரணும். எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பார் இருக்கு, எந்த இடத்துல பாசி இருக்கும், எந்த இடத்துல வலை போட முடியும், எந்த இடத்துல வலை போட முடியாது, எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குது, எந்த காற்றுல எந்த படகு நிற்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சேது சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. ஆரம்பத்துலேருந்தே ஒரு சாமானிய கடலோடி சொன்னால் இந்த திட்டம் பேர் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு 1200 கோடிக்கு மேலே காசை அநியாயமாக மக்களுடைய வரிப்பணத்தை கடலில் கொட்டி பிறகு சொன்னீங்க ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு. இப்போ நாங்களும் சொல்கிறோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இட்ஸ் அ ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் கடலில் எடுக்கிறது. மீண்டும் இது போன்ற ஒரு அபாயகரமான கடல் சூழியலுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற கடலோடி மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற திட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்படணும், கைவிடப்படணும்னு இந்திய அரசுக்கு நாங்கள் இந்த சங்கத்தின் வாயிலாக அமைப்பின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம். அப்படியெல்லாம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லைங்க. நான் தொடர்ந்து 6 ஆண்டு காலம் குழந்தைகளோட பார்க்காம அரசியல் களத்தில் நின்றுருந்தேன். என் பிள்ளைகள் என்னோடவே இல்லை. 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட என் அம்மாவினுடைய வளர்ப்பில் தான் வளர்ந்தாங்க. இந்த ஓராண்டு காலம் தான் என் பிள்ளையை கொண்டு வந்து என்னோட என்னோட ஊர் இருக்கக்கூடிய ஊரில் நான் பள்ளிகள் சேர்த்தேன். அவங்களுக்கான தேர்வு நேரம், அதனால் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 2 மாத காலம் எனக்கும் ஒரு ஓய்வு தேவை இல்லைங்களா? அதனால் இப்போ திடீர்னு அப்படியே முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓட முடியாதுல்ல. அதனால் ஒரு ஓய்வுக்காக கொஞ்சம் ஓய்வில் இருக்கேன். ஆனாலும் மக்கள் பணியில் இருந்துகிட்டு தான் இருக்கேன். இது முடிச்ச பிறகு ஒரு முடிவு. குடும்ப விஷயத்துக்காக அரசியல் விட்டு விலகி இருக்கீங்க. யார் சொன்னா விலகி? இப்போ இதுக்கு பேர் இந்த வேலைக்கு பேர் அரசியலை விட்டு ஒருபோதும் விலக முடியாதுங்க. நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.